குட் மார்னிங். ஈராக்கோட முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் அவரை தூக்கில் போடுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அமெரிக்க சோல்ஜர்ஸ் அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு கோட்டு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கேட்டாங்க, ஏன் நீங்கள் எத்தனையோ இருக்கும் பொழுது இந்த கோட்டை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த பதில் அநேகருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், இன்றைக்கி குளிர் அதிகமாக இருக்குது, இந்த குளிரில் நான் நடுங்குவேன். ஒருவேளை என் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தலைவர் மரண பயத்தினால நடுங்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால தான் நான் கோட்டு கேட்டேன் அப்படின்னு. கடைசி நேரத்தில் கூட அவர் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய நம்பிக்கையை அவர் உறுதியாக இருந்தார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எசேக்கியா ராஜாவா பைபிளில் நான் பார்க்குற போது அவர் ஆண்டவரை மாத்திரம்தான் சார்ந்திருந்தார். ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்தார். ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அவர் ஆண்டவரோடு கூட இருந்ததுனால என்ன பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா, அவர் போகிற இடங்கள் எல்லாம் ஒரு அனுகூலமாக இருந்தது. எல்லாத்துலேயும் ஜெயம் எடுத்தார். பெரிய ராஜாக்கள் சனகரிப்பென்றெல்லாம் வந்தபோது கூட அவர்கள் பெரிய சேனையோடு வந்தப்போ அவர் மனுஷ பயத்தை நம்பலை, மனுஷர்களை நம்பலை, ராஜாக்களை நம்பலை, யுத்த வீரர்களை நம்பலை. ஆண்டவரை மாத்திரம் அவர் சார்ந்திருந்ததினால அந்த அந்த சனகரிப்பை ஒரே ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நீங்கள் கூட உங்களுடைய பணத்தையோ, நம்பிக்கையையோ, இல்லை உங்களுடைய அறிவையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ, யாரையும் நீங்கள் நம்பாமல் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கையாக கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் எங்கே போனாலும் எல்லா காரியம் அனுகூலமாக இருக்கும். அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாக மாற்றி கொடுப்பார். ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். Have a nice day. Jesus loves you.